மக்கள் எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்க 18வது லோக்சபா தேர்தல் வெகு விரைவில் நடக்க இருக்கு. இதுல பாஜக தலைமையில் தேசிய ஜனநாயக கூட்டணி என்னும் பெயரிலும் இந்திய தேசிய வளர்ச்சியை உள்ளடக்கிய கூட்டணி, அதாவது மதசார்பின்மை, முற்போக்குவாதம், பொது உடைமை, சோசியலிசம் என்ற சித்தாந்தங்கள் அடிப்படையில காங்கிரஸ் தலைமையில் மற்றொரு கூட்டணியும் தேர்தலில் களம் காண இருக்காங்க. பாஜக தலைமையிலான கூட்டணியில பிரதமர் வேட்பாளரா மோடி அறிவிக்கப்பட்டிருக்கார். ஆனா காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணியில பிரதமர் வேட்பாளர் அறிவிக்காமலேயே தீவிர பிரச்சாரத்துல அந்த கூட்டணி சார்ந்தவங்க ஈடுபட்டு வராங்க. இந்த கூட்டணியில பெரிய கட்சிகள் அப்படின்னு பார்த்தா மம்தா பானர்ஜி தலைமையில திரிணாமுல் காங்கிரசும், ஸ்டாலின் தலைமையில திமுகவும், அகிலேஷ் யாதவ் தலைமையில சமாஜ்வாதி கட்சியும், உத்தவ் தாக்கரே தலைமையில சிவசேனாவும், கெஜ்ரிவால் தலைமையில ஆம் ஆத்மி கட்சியும், லாலு பிரசாத் தலைமையில ராஷ்டிரிய ஜனதா தளம் கட்சியும் இருந்து வராங்க. 20க்கும் மேற்பட்ட சிறிய சிறிய அமைப்புகள் கட்சிகளோட சேர்ந்து கூட்டணி அமைத்து இந்தியா கூட்டணி போட்டி போட போறாங்க. இது போன்ற பல தலைவர்கள் இந்த கூட்டணியில் இருக்கிறதால இவர்கள் ஒருமித்து ஒரு பிரதமர் வேட்பாளரை இன்று வரை அறிவிக்கல. இதுல வேறொரு காரணமும் இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா, கெஜ்ரிவால், மம்தா பானர்ஜி, லாலு பிரசாத், உத்தவ் தாக்கரே ஆகியோர் காங்கிரஸ முழுமையா நம்பவே இல்லை. காங்கிரசும் தனிப்பெரும்பான்மை சீட்டு பெற்று ஆட்சி அமைக்கும் அளவிற்கு வாய்ப்பு இல்லை. இதுவும் பிரதமர் வேட்பாளர் அறிவிக்காததற்கு ஒரு காரணமா பார்க்கப்படுது. சரி, கூட்டாட்சி தத்துவத்தின்படி ஆட்சி அமைக்கலாம்னு பார்த்தாலும் அதிலும் சில பிரச்சனைகள் இருக்கு. சுழற்சி முறையில பிரதமர் ஆகலாம் என்று சில கூட்டணி கட்சி தலைவர்கள் ஒருவரை ஆலோசிப்பதாக தகவல் பரவி வருது. அப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டா அடிக்கடி மந்திரி சபை மாறுவதற்கான சூழ்நிலை உண்டாகும். அதனால நிர்வாகம் சரியான முறையில் நடக்குமா, ஈகோ பாலிடிக்ஸ் ஏற்படுமா, ஆட்சிக்கு ஆபத்து ஏற்படுமா, அல்லது 2-3 ஆண்டுகளிலேயே மறு தேர்தலை சந்திக்க நேரிடுமா என்ற சந்தேகம் மக்களுக்கு எழுது. இதை வச்சுதான் பாஜகவும் அரசியல் ஆடுபுலி ஆட்டம் ஆடுது. சரி, இது ஒரு புறம் இருந்தாலும் பாஜக ஆட்சி அமைக்கும் பட்சத்துல காங்கிரஸ் கட்சியோட கூட்டணியில் இருக்கும் சிறிய சிறிய கட்சிகளை கூட பாஜக காணாமல் செய்துவிடும். திமுக, திரிணாமுல் காங்கிரஸ் இது போன்ற கட்சிகளை 2-3 பிளவு ஏற்படுத்தி அரசியல் விளையாட்டை நடத்தும் பாஜக. எதிர்கட்சிகளின் பழைய வழக்குகளை தீவிரப்படுத்தி கோஷ்டி பிரச்சனைகளையும் உண்டாக்கி கட்சியை கலைக்கும் வரை பாஜக ஓயவும் ஓயாது. இதனால் இந்திய கூட்டணியில் இருக்கும் கட்சிகளுக்கு ஒருவித பயம் இருக்கிறது இயல்பே. ஆகையால பாஜக சரித்திர படைக்க வேண்டும் என்ற நோக்கில களம் காணுது. காங்கிரஸ் கூட்டணி கட்சிகளோ வாழ்வா சாவா என்ற நிலையில் இருக்குது. பொறுத்திருந்து பார்ப்போம். இது போன்ற பல்வேறு செய்திகள், நிகழ்ச்சிகளை தெரிந்து கொள்ள மிஸ்டர் ஆணையர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி.